இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே ஆண்டவர் கிறிஸ்து மலைப்பொழிவின் ஒரு பகுதியாக நமக்கு சொன்ன அருமையான வழிநடத்துதல் என்ன? கோபப்படாதீர்கள், கொலை செய்வதற்கு அது சமமாகிவிடும். மன்னிக்காமல் விட்டு விடாதீர்கள், விட்டு கொடுத்து வாழுங்கள். மனத்தாங்களோடு இருக்க கண்டால் உங்கள் ஜெபமும் காணிக்கையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. முதலில் மன்னித்து விடுங்கள், சமாதானம் செய்யுங்கள். அதுதான் ஆண்டவர் கடவுள் முன்பாக உன்னை பரிசுத்தராக ஏற்றுக்கொள்ள வழியாக இருக்கும். இது நேற்றைய தினத்திலே ஆண்டவர் சொன்னது. இன்றைய நாளில் ஆண்டவர் கிறிஸ்து மத்தேயு நற்செய்தியிலே 5வது அதிகாரம் அதில் 23 நமக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அன்பானவர்களே, நம்முடைய பார்வையை பற்றி, நாம் என்ன கண்ணோட்டத்தோடு மற்றவர்களை பார்க்கிறோம் என்பதை பற்றி சொல்லுகிறார். ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்வதற்கு சமப்படுத்துகிறார் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பதை. அன்பானவர்களே, மற்றவர்களை, பெண்களை ஆண்களும், ஆண்களை பெண்களும் பார்ப்பதில் தவறில்லை, உற்று கவனிப்பதில் தவறு இல்லை. ஆனால் என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம், என்ன எண்ணங்களோடு பார்க்கிறோம், அது நமக்கு முக்கியம். மறைநூல் நமக்கு சொல்லுகிறது. மார்க்கு நற்செய்தியிலே 7வது அதிகாரம் அதில் 15வது வார்த்தை சொல்லுகிறது, வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை, மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அதனுடைய பொருள் என்ன? நம்முடைய பாவம் எங்கே இருக்கிறது? எண்ணங்களில் இருக்கிறது. புனிதம் எங்கே இருக்கிறது? எண்ணங்களில் இருக்கிறது. நம்முடைய எண்ணம் தூய்மையாக இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் தூய்மையாக இருக்கும். மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், அதில் 6வது அதிகாரம் அதில் 22வது வார்த்தையாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். நம்முடைய கண் எப்படி இருக்கிறது? ஒளியாயிருக்கிறதா, இருளாயிருக்கிறதா? அன்பானவர்களே, நாம் பலரோடு பழகுகிறோம், சிலரோடு நெருங்கி பழகுகிறோம். இன்றைய கலாச்சாரத்திலே மொபைல் ஃபோன், அதிலே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் என்று பல காரியங்களுக்குள்ளே செல்லுகிறோம். என்ன பார்க்கிறோம், என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம், என்ன விதமான எண்ணங்களும் கற்பனைகளும் அதன் விளைவாக செயல்பாடுகளும் நம்மிலிருந்து கிளம்புகின்றன. எண்ணி பார்க்க வேண்டும். நாம் வாழ்வை பெற வேண்டும் என்றால் எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் அழிந்து போகக்கூடிய பாதையில் இருந்து நாம் விலகி கொள்ள வேண்டும். இதுதான் பாதை, வலப்பக்கம் செல்லுங்கள் அல்லது இடப்பக்கம் செல்லுங்கள், இதுதான் பாதை என்று ஆண்டவராகிய கடவுள் நம் பின்னால் இருந்து சுட்டி காட்டி கொண்டே வருகிறார், நம்மோடு பயணிக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுவோமா? அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் பெரிய போராட்டத்திலே தான் வாழ்கிறோம். எண்ணங்களிலே அயலார்களை சார்ந்து, எங்களையே சார்ந்து, இந்த உலகை சார்ந்து பல்வேறு விதமான போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம். போராட்டத்தில் நாங்கள் வெற்றி பெறும்படியாக உண்மையை எங்கள் இடைக்கச்சையாகவும், நீதியை மார்பு கவசமாகவும், நற்செய்தி அறிவிக்கின்ற, சமாதான நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த ஆர்வத்தை மிதியடிகளாகவும் போட்டுக்கொள்ளுங்கள். கடவுளின் சொல்லையே போர்வாளாக ஏந்தி நெல்லுங்கள். இவ்வாறு போரிட்டு வெற்றி பெறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே, அப்படியே எங்களுக்கு வெற்றியை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.